கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 16 வசனம் 20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் நாம் கலங்கி கொண்டிருக்கின்றோமா? துக்கத்தோடு காணப்படுகின்றோமா? கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொள்வோமானால் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற அவரால் கூடும். யோவான் 16:20 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து வாழ்ந்தபோது சீஷர்களிடத்திலே, நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள் என்றும், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் சொன்னார். இதை கேட்ட சீஷர்கள் இதன் கருத்து என்ன என்று கேட்டபோது, அவர் கொஞ்ச காலத்திலே அவர் மரிக்க வேண்டியதையும் பின்பு அவர் மீண்டும் வருவதையும் குறித்து சொன்னபோது, நீங்கள் நான் மரிக்கிற அந்த காலத்திலே அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்றார். ஸ்திரீயானவள் பிரசவ காலம் வரும்போது துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே தன் பிள்ளையை பார்த்து சந்தோஷத்தினால் அவள் பட்ட வேதனைகளை நினையாமல் அந்த குழந்தையை பார்த்து மிகவும் மகிழ்கிறாள். அப்படியாகத்தான் என் மரணத்தின் போது நீங்கள் துக்கமடைவீர்கள், ஆனால் மறுபடியும் நீங்கள் என்னை காண்பீர்கள். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் துக்கத்தோடு காணப்படுவோமானால் கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம், அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். நம்முடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். நாம் கர்த்தரை பற்றி கொண்டு அவரை காண வேண்டும் என்று வாஞ்சையோடு நாம் வாழ வேண்டும். சில வேளைகளில் நாம் அவருக்காக வாஞ்சையோடு காத்திருந்தும் நாம் எதிர்பார்த்தபடி இல்லாத போது நாம் கலங்கி போவதுண்டு. ஆனால் ஏமாற்றமடையாமல் விசுவாசத்தோடு கர்த்தரை காண வேண்டும், அவர் சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக அவரை காண முடியும். ஆகவே நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு அவரிடத்திலிருந்து நம்மை யாராலும் பிரிக்க முடியாது என்ற விசுவாசத்தோடு வாழ்வோம். நிச்சயமாக நாம் அவரை காண்போம். அந்த சந்தோஷத்தை ஒருவராலும் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. அது நித்திய சந்தோஷமாயிருக்கும். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் உம்மை காண்பேன் என்று யோபு சொன்னது போல நாமும் நம்முடைய சொந்த கண்களால் அவரை காண வாஞ்சிப்போம். ஒவ்வொரு நாளும் அவரை கண்டு நாம் களிப்படைய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை காண வேண்டும் என்ற வாஞ்சையோடு எப்பொழுதும் பரிசுத்தமாய் எங்களை காத்து உமக்கு பிரியமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் சொந்த கண்களால் உம்மை கண்டு களிப்படைய நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.